மார்னிங். இன்றைக்குள்ள ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் அது கூடவே ஹெல்த் டிப்ஸு கொடுக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் லன்ச் வீடியோஸும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் நாட்டுக்கோழி முட்டை, இதிலிருந்து விட்டமின் B12 இருக்குது, பயோட்டின் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இதெல்லாம் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே கருப்பு கொண்ட கடலை, இது ஊற வச்சது, ஆனால் வேக வைக்கலை. ஊற வச்ச கடலைங்கிறதுனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு 5-6 எண்ணம் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தேன். அது ரொம்ப நல்லது. பச்சை கடலை, இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, ஃபைபர் இருக்குது, மினரல்ஸும் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதில் பொட்டாசியம், மேக்னீசியம், ஃபைபர் இதெல்லாம் இருக்கிறனால இது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். அதனால் ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. இதில் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் அனீமியாவை தடுக்கும். இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறனால பிளட் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். எலும்புகளையும் ஸ்ட்ராங் ஆக்கும். இது கூடவே பணியாரம், இதில் கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் ஃபேட் கிடைக்கும் நமக்கு. எண்ணெய் ஆவியில் வேக வைக்கல, பணியார கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செய்தனால கண்டிப்பாக இது கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகும். டயபெட்டிக்காக இருக்கிறவங்க அளவாக எடுத்துக்கிறது நல்லது. பழைய வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் எடுக்கிறோமோ அதுக்கு சமமாக ஃபைபர் கொஞ்சம், ப்ரோட்டீன் கொஞ்சம், விட்டமின் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா உடம்புக்கு எந்த வியாதியும் வராது. இது இன்க்ரீஸ் ஆகுமோ அது இன்க்ரீஸ் ஆகுமோன்னு நம்ம பயப்பட தேவையில்லை. அப்படி இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு பேலன்ஸ் பண்ணுற விதமாக நம்ம வெங்காய சட்னி வச்சுருக்கேன். இதில் நிறைய நார் சத்து இருக்குது. அது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்குது. இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும். கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னி, இதுலேயும் நார் சத்து கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஃபேட் இருக்குது. நம்ம இந்த தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்றத விட நம்ம பச்சை தேங்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தினமும் ஒரு சின்ன பீஸ் தேங்காய் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. விட்டமின்ஸ்க்காக கொஞ்சம் ஆரஞ்சு, இதில் ஃபைபரும் இருக்குது, விட்டமின் C ஜாஸ்தி இருக்குது. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இது கூடவே கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட்டில் இதில் நிறைய பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் C ஜாஸ்தியாக இருக்குது. இதில் நைட்ரேட்டுங்கிறது நிறையா இருக்குது. பிளட் ப்ரெஷரை வந்துட்டு குறைக்கும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்குது. நம்ம உடலில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்துச்சுன்னா அதை வெளியேற்ற உதவும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதில் இருக்கிற நார் சத்து வந்துட்டு ஜீரண சக்தி அதிகரிக்கும். இதில் வந்துட்டு கொஞ்சம் பீட்ரூட், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் உப்பு, இது மட்டும் போட்டு அடித்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி எடுத்துருக்கேன். இஞ்சியில் நேச்சுரலாகவே இன்சுலின் இருக்குது. அதனால் டயபெட்டிக்காக இருக்கிறவங்களும் அதை எடுத்துக்கலாம். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.